ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லா டூல்ஸையும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லேப் தேவை. அந்த லேப் எப்படி செட் பண்ணுறது சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான டூல் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம ஃபிசிக்கல் மிஷின் உள்ள ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும். அந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10 ஓஎஸ், லினக்ஸ் ஓஎஸ், நமக்கு என்ன ஓஎஸ் வேணுமோ அந்த விர்ச்சுவல் மிஷின்குள்ளேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறதை விட நம்ம மிஷின்குள்ளேயே இன்னொரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி அது உள்ள ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஹேக்கிங் டூல்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் ஆகுது. முதல்ல நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ விர்ச்சுவல் பாக்ஸ் அந்த ஓஎஸ் கிளிக் பண்ணுங்கள். எந்த வந்து விண்டோஸ், அதனால் நான் விண்டோஸ் சூஸ் பண்ணுறேன். 100 MB இருக்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் பண்ணது ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன், அதனால தான் நான் கேன்சல் கொடுக்குறேன். இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா, டபுள் கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இட் இன்ஸ்டால், அவ்வளோதான். இது சிம்பிள், ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணல. ரெண்டாவது வந்து என்ன பண்ண போகிறோம்னா, லினக்ஸ் ஓஎஸை விர்ச்சுவல் மிஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லினக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லினக்ஸ் வெப்சைட் உள்ள போயிட்டு விர்ச்சுவல் இமேஜ், அதாவது விர்ச்சுவல் பாக்ஸுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும், அதை தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்கன்னா இது வந்து VMware இமேஜ். நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறோம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகும். இது வந்து ஒரு 3 GB இருக்கும்னு நினைக்கிறேன். லினக்ஸ் விர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜ். ஓகே, 64 பிட். ஓகே, பர்ஃபெக்ட். நான் ஆல்ரெடி டவுன்லோட் கொடுத்துறேன், அதனால் நான் கேன்சல் கொடுத்துட்றேன். கேன்சல். ஓகே, இப்போ வந்து உங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்கள் லினக்ஸ் ஓஎஸ் எங்கே டவுன்லோட் பண்ணிங்களோ விர்ச்சுவல் இமேஜ் அதை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே இருக்குது, நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு விர்ச்சுவல் பாக்ஸோட. இப்போ நம்ம சில செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நெட்வொர்க்கில் வந்து நேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நேட்டில் இருந்து நெட்வொர்க் மாற்றிங்க. ஆக்சுவலாக நெட்வொர்க் என்ன பண்ணணுன்னா, உங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து டைரெக்டாக வைஃபையோட கனெக்ட் ஆகுது. நம்ம நெட்வொர்க்கில் சேஞ்ச் பண்ணால் உங்கள் ஃபிசிக்கல் மிஷின் வந்து ரவுட்டரை ஆக்ட் பண்ணும். உங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து உங்கள் ஃபிசிக்கல் மிஷின் நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அக்கார்டிங் டு விர்ச்சுவல் பாக்ஸ் உங்கள் லினக்ஸ் ஓஎஸ் வந்து ஈத்தர்நெட்டில் கனெக்ட் ஆகுதான் நினச்சிக்கும், அதாவது ஒயர் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகுதான் நினச்சிக்கும். நம்ம நெட்வொர்க்கில் சேஞ்ச் பண்ணோம். நெட்வொர்க் சூஸ் பண்ணுறேன். இங்கே எனக்கு எந்த ஆப்ஷனுமே வரலை. சில பேருக்கு இந்த இஷ்யூ வரும். அப்படி வந்துச்சுன்னா கேன்சல் கொடுத்துட்டு ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு நெட்வொர்க் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் செட்டிங் போயிட்டு சிஸ்டம் ரேம் வந்து 1 GB வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், அதான் நெட்வொர்க் கிரியேட் ஆகிடு இருக்குல்ல. ஓகே, அவ்வளோதான். எல்லாம் கரெக்டாக இருக்கா?
ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ உங்கள் கால் லினக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. சூப்பர். வாவ், எரர். ஓகே, இன்னொரு செட்டிங் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. எனேபிள் யூஎஸ்பி கண்ட்ரோலர் அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். நம்ம கால் லினக்ஸ் ஏன் விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா, நம்ம ஃபிசிக்கல் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணும்போது புதுசாக ஏதாச்சும் டூல் கான்ஃபிக் பண்ணும்போது பிரேக் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. நம்ம விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணால் பிரேக்கே ஆனால் கூட நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்னாப் சார்ட்டுன்ட்டு. நம்ம எல்லா டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் அந்த ஆப்ஷன் பார்ப்போம். கால் லினக்ஸ் வந்து நம்ம அட்டாக்கர் மிஷின், விண்டோஸ் மிஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஸ்டால் பண்ணலாம். அது வந்து நம்ம விக்கி மிஷினாக இருக்கும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் அங்கே இருக்குது. ஓகே, கால் லினக்ஸோட டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ரூட். பாஸ்வேர்டு வந்து ரூட்டோட பேக்வேர்டு, அதாவது TOOR. ரூட் TOOR இதுதான் டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கால் லினக்ஸுக்கு. ஓகே, இப்போ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கன் காட்டுவாங்க, ஈத்தர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதான் சொன்னல, நம்ம நெட்வொர்க் மூலிமா சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம ஃபிசிக்கல் நெட் வந்து ரவுட்டர் ஆக்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஃபிசிக்கல் நெட்வொர்க்லேருந்து விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு நெட்டை கொண்டு வரோம். அதனால் இது ஒயர்ட் கனெக்ஷன் நினச்சிட்ருக்கு. சரி, இன்டர்நெட் இருக்கான்னு பிங் பண்ணி பார்த்துருவோம். உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். பிங் www.google.com பிங் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இன்டர்நெட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் விர்ச்சுவல் பாக்ஸில். Guys, cheers, keep rocking, bye.